ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு செம்ம சூப்பரான டேஸ்டான சைடிஷோட வந்திருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து தக்காளி தொக்கு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் சாதத்துக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிடணும். தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இப்போ நீங்கள் 3 பேருக்கு செய்கிறீங்க, 2 பேருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போதும். அதை எடுத்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசால்ஸ்லாம் நம்ம போடணும். வெங்காயம் வதங்கினதுமே நம்ம போட்டால் தான் அந்த மசால் வந்து வெங்காயத்தோடு வதங்கும்போது நமக்கு இன்னுமே வந்து ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் வந்து இன்னுமே நமக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ அதுக்காக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கறி மசால் தூள் இது எல்லாத்தையும் வந்து தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு நம்ம போட்டு அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. அதனோட பச்சை வாசனை வந்து ஃபுல்லாக போயிடணும். பச்சை வாசனை இருக்கும்போது நம்ம தக்காளி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வராது. அந்த பச்சை வாசனை அந்த வெங்காயத்துலேயே வந்துட்டு நல்லா வதங்கிடணும். வெங்காயத்துலையும் எண்ணெயிலையும் நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துருக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வந்து குழைய வெந்துடணும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா குழைய வந்ததுக்கப்புறமா இப்போவே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சப்பாத்திக்கு வந்து இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான சப்பாத்திக்கு தேவையான தக்காளி தொக்கு தான். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.